வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 31ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு வந்து மகர ராசி. ஸோ மகர ராசி உங்களது ராசியிலே சனி வக்கரமாக ஒரு வக்கரமான கிரகம், அதுவும் லக்னாதிபதி, அது ராசியாதிபதி சொல்லுவோம். ராசியாதிபதியை வந்து ஸோ உங்களுக்கு வந்து வக்கரமாகும் போது சில நேரங்களில் அதிகமான ஒரு பிடிவாதம் இருக்கும். ஸோ நம்ம வந்து எதையுமே விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அது இல்லாமல் இப்போது ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, உங்களது 11ஆம் அதிபதி பாதக ஸ்தானத்தில் உள்ள கேது வந்து சனியின் சாரத்தில் போகிறோம்னா பெரிய லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. சப்போஸ் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு பெரிய ராஜயோகத்தை அள்ளித்தருங்கிறதுல வந்து எந்தவித டவுட்டும் வேணாம். ஸோ இப்போவே வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அண்ணே என்னென்ன ஜெர்பஸ் அடிக்கிறாங்க, நீங்கள் என்னடா வந்து லாபம் வரும்ன்றீங்க இல்லைங்க. இதுவரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடன்கள், உபாதைகள், டென்ஷன்ஸ் இதெல்லாம் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய அடிபட்டிருப்பீங்க. இப்போது சனி வக்கரமாக போகிற காலகட்டத்தில் கேதுவும் அந்த சாரத்தில் போகும்போது பெரிய லாபங்கள்லாம் நீங்கள் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஏர்ன் பண்ணுறதான ஸ்டேஜ், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது சொல்லலாம். லாக்டவுன் இருக்குது, என்னென்ன வேலையே இல்லை இப்படிலாம் அவரோட இல்லைங்க. 28ஆம் தேதியிலேருந்து அது டைம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கான ஏற்பாடுகள் வரும், ஸோ அதுக்கான சூழ்நிலைகள் வரும். முயற்சி பண்ணுங்கள், பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும். 2இல் குரு, அவர் 3ஆம் அதிபதி 2இல் இருக்கிறனால வந்து நம்ம பாவ தொடர்பு பார்க்குறோம். ஸோ வந்து நல்ல குரு வந்து 2இல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்னாலும் 3ஆம் அதிபதி 2இல் இருக்கும்போது கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னா கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஃபினான்ஷியலிலாம் வந்து ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட், நல்ல விஷயங்கள்லாம் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ அதுதான் ரொம்பவே பெரும் பணம் எங்கேனாச்சும் வரணும் கேட்டிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வீடு சம்பந்தமான விஷயங்கள். ஸோ 4ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 7இல் வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் உங்களுடைய தாயாருக்கும் உங்கள் மனைவிக்கும் வந்து உங்களுக்கு திருமணமானவராக இருந்தால் அண்ணே எனக்கு கமெண்டில் போடுவீங்க, அடே எனக்கு கல்யாணமே அவளினே எப்படினே அப்படின்னு நீங்கள் போட்டுறாதீங்க. செந்தில் மாதிரிலாம் காமெடி பண்ணுறது போட்டுறாதீங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி இடத்துல வந்து செவ்வாய் வந்து நீச்சமாகும்போது உங்கள் மாமியார் மருமக சண்டைக்கு நடுவில் நீங்கள் போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இது ஆணாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டாக இருந்தாலும் அப்படி மாற்றி போட்டுக்குங்க. ஸோ அதில் கொஞ்சம் சூசகமாக வந்து விளைவிக்கங்க, அசிங்கப்படுத்திடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அசிங்கங்கள் படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அம்மாக்கிட்டையும் சரி ஒய்ஃப்கிட்டையும் சரி. அதனால் கொஞ்சம் இவங்ககிட்ட உஷாராக இருந்துக்குங்க. என்னென்ன இது 2 பேர் இந்த பக்கம் போனாலும் அந்த பக்கம் போனாலும் இவங்க மூஞ்சில் தான் முடிச்சாகணும் அப்படி சொல்லிக்கிட்டீங்களே, என்னென்னா அப்படி தான் இருக்குது. ஏன்னா வந்து சூழ்நிலை இப்படி இருக்கிறனால கொஞ்சம் உஷாராக இருங்க. இடம் சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. அதை வந்து பார்த்து நடந்துக்கணும். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து அந்த செவ்வாய் நீச்சமாகிறது மட்டும் இல்லாமல் அது வந்து இடம் சம்மந்தமான விஷயங்களுக்கு வண்டி வாகனம் ஓட்டுறது அது ரொம்ப மெயினாக. ஏன்னா வந்து சில பேர் சர்ரு புரடு போவாங்க. அது வந்து இந்த கத்துக்குட்டி இந்த 15 வயசு 14 வயசுலாம் வண்டி எடுத்து ஓட்டுது எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா சர்ரு புருன்னு போவாங்க. நமக்கே பயமாக இருக்கும். இப்போ பொழுது இல்லாமல் நம்மளையும் போட்டு தள்ளிடுவானோன்ற ஒரு பயத்திலே போக வேண்டியிருக்கும். ஸோ மீடியம் ஏஜில் இருக்கவங்க நம்மள மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு ஸ்லோவாக போடாலும் இவங்க அடிக்கிற லூட்டி வந்து தாங்கலை. சரி சின்ன பிள்ளைங்க இருந்தாலும் வந்து நாளைக்கு என்ன சொல்லுவான், சின்ன பிள்ளை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. ரோட்டில் அவங்க அங்கே வராங்கனாலே இங்கே கொஞ்சம் ஒதுங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பய பிள்ளைங்கள்லாம் நிறைய சுற்றிட்டு இருக்கு. எங்கள் ஏரியாலலாம் ரோட்லேயே வந்து குழந்தைங்க விளையாடும். இந்த பக்கம் வண்டி பார்த்திங்கன்னா சர்வபுரன்னு ஓடுவாங்க. அது பொண்ணுங்க, அதுவும் 2-3 லேடிஸ்லாம் இருக்காங்க. ஐயோ அதுங்கெல்லாம் கற்றுக்கிட்டுச்சுங்க. இப்போ தான் லேட்டஸ்ட்டாக அந்த ஆர்வ கோளாறில் ஓட்டுறது பார்த்தோன்னா பயமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அது சனி செவ்வாய் கீழே அடிக்கடி விழுறதுக்கான வாய்ப்புகள், யோகங்கள், அடிப்படுற யோகம் இருக்கிறனால பார்த்துட்டு என்னென்ன அடிப்படுறத யோகன்றீங்க என்ன அப்படி தான் சொல்லணும். அதுவும் ஒரு பக்குவத்தை கொடுக்குறதில்ல உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அப்புறம் 5இல் வந்து உங்களுக்கு நிறைய கிரகங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு ராகு, சூரியன். ஸோ அஷ்டமாதிபதி வந்து 5இல் இருக்கார். குழந்தைங்கெல்லாம் படுத்தி எடுத்துரும். அங்கே ஏற்கனவே ஸ்கூலுக்கும் போகல, காலேஜுக்கும் போகல, இவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இந்த பயப்புள்ள என்னென்னா மொபைலை வச்சுக்கிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். எனக்கு இவன் ஒழுங்காக இருக்கானா இல்லையான்னு தெரியலை. கேட்டால் அந்த பக்கம் ஒருத்தன் ஆடுறான், எங்கேயோ இருந்து இங்கேயோ ஒருத்தன் ஆடிட்டு இருக்கான், ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு இப்படி தலையாட்டிகிட்டு இருக்கான். உலகத்திலே இருக்க மாட்டேன்றாங்க, என்ன பண்ணுறது. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் வந்து குழந்தைங்க வந்து இடம் விட பண்ணுவாங்க. அதுவும் கொஞ்சம் எமோஷனாக கத்துவாங்க,
குதிப்பாங்க, பெல்ட் அடிப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் குழந்தைங்க விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. கலைஞர்களுக்கு வந்து வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் ஒரு டென்ஷனான மூமெண்ட்டு தான். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 6ஆம் அதிபதி வக்கரமாக போகுது. அதுவும் வந்து 5ல் வக்கரமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேலையிலலாம் வந்து அப்படி இப்படி சமாளித்து இருந்துருவீங்க. ஸோ ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. கொஞ்சம் பிடிவாதத்தை வேலை செய்கிற இடத்துல கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து 6ஆம் இடம்ங்கிறது வந்து தொழிலாளர்கள் அப்படிங்கிற விஷயத்தில் வரும்போது கொஞ்சம் தேவையில்லாத பணத்துக்காக போயிட்டு சண்டை போடுறது, மல்லுக்கு நிற்கிறது. அதில் வந்து முக்கியமாக என்னென்னா கூட இருக்க நிறைய கிரகங்கள் சம்மந்தப்படுறதுனால சொல்கிறேன். எவனா தூண்டி விட்ருவாங்க. ஸோ அந்த தூண்டி விட்றவங்கலாம் இருக்கலாம் பின்னாடி. என்ன நீங்கள் தான் நல்ல தெளிவாக பேசுகிறீங்கண்ணே, நல்லா நறுக்கு நிற்கிறேன், அவன் நல்லா ஏற்றி கொடுங்கன்னுவான். கடைசியில் உங்களை கம்பெனி விட்டு போடாட்டுருவாங்க. அவன் கம்பெனிலேருந்து ஹாய் சொல்லுவான் உங்களுக்கு. ஸோ அப்போ கடுப்பாயிருவீங்க. டே பாஸ்கல் அப்படின்னு அவன் சொல்லுவான், அண்ணே உங்களும் இந்த பயலாக அந்த கம்பெனிலே இருக்கக்கூடாதுன்னு அங்கே அந்தவுக்கும் போட்டு படுத்துருவான். ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் நான் நேரடி வாழ்க்கையிலே பார்த்துருக்கேன். நம்மக்கிட்ட வந்து தோல் மேலே கை போட்டு பேசிட்டு பின்னாடி வந்து நல்லா அடி சால்ரா அடித்து தள்ளிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியும், ஐயோ வள்ளுவன் சொன்னதை நான் மறந்துட்டேனடா, மெய்ப்பொருள் காண்பது அறிவு நானே, இவன் ஏன்டா இவன் பேசாமல் நம்மளை பேச விட்டான்னா அவனுக்கு காரியமும் ஆகணும். சப்போஸ் உங்களை வச்சு காரியமாச்சுன்னா ஜோபில் காசை போட்டுக்கலாம், காரியம் ஆகலைன்னா போட்டு கொடுத்துடலாம். சூப்பரான ஆட்கள்லாம் இருக்காங்க. இந்த மாதிரிலாம் ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் வருவாங்க. ஏடா பரிவர்த்தனை இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஏடா உடம்போட பரிவர்த்தனை. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பிடிவாதங்கள் இந்த மாதிரி தூண்டி விடுறதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து சூசகமாக இருந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதேமாதிரி கடன் எதிரி இந்த மாதிரி விஷயங்களையும் கொஞ்சம் உஷாராக இருந்துங்க. எவனாச்சும் வந்து கடன்காரங்க வந்து கேட்கும்போது நக்கலாக பேசுகிறது, வாங்கிடுவே நீ காசை, இப்படிலாம் இருக்காங்க. ஸோ இந்த ஆரியா படம்னு நினைக்கிறேன், ஆரியா சந்தானம் படம், அதில் சொல்லுவா அப்படி, டேய் கடன் வாங்குறது எவ்வளோ தூரம் நடக்க வேண்டியிருக்குடா அப்படின்வான். அதுக்கு இப்போ சொல்லுவான், அவன் வாங்குறது அவன் நடப்பான்ல மச்சி அப்படின்வான். ஸோ அந்த மாதிரி வாங்குற வரை போட்டு தள்ளிடுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. நமக்கு வந்து பேர் கெட்டு போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால கொடுக்க முடியலையா டேரெக்டாக ஃபோன் அடித்து, அண்ணே இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி அதனால் முடியலன்னு சொல்லிடுங்க. அதை விட்டுட்டு ஏதாச்சும் சொன்னீங்கன்னா அதெல்லாம் ஏடாவடமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் பார்த்துங்க. அதுவும் 7 வந்து செவ்வாய் வக்கரமாக இருக்கனால காவல்துறை, யூனிஃபார்ம்டு பீப்புள் இவங்ககிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்குங்க. இன்னும் பெரிய போலீஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா டப்புன்னு அடிச்சிருவாங்க, இந்த வண்டியை பிடிக்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி யோகமான அமைப்புகள்லாம் இருக்குது இப்போது. என்ன அதனால் பார்த்து வந்து பேக்கு பத்திரம், அதாவது நான் பேக்குன்னா நான் பேக்கெல்லாம் பத்திரம்னு சொன்னேன், வேறு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. போலீஸ்காரர்கள்லாம் வந்து மரியாதையாக பேசுவோம், இல்லைனா டமாலே அப்படின்னு புரிஞ்சுங்க. ஏன்னா 8ஆம் அதிபதியும் ராகுட இருக்கனால நீங்கள் கொஞ்சம் வீராவேசமாக தான் பேசுவீங்க. கொஞ்சம் அப்படி தூக்கி தான் பேசுவீங்க. சொல்கிறதுக்குன்னு நீங்களும் உங்களுக்குள்ளே சொல்லிக்கங்க. நான் சொன்னது ஞாபகத்துக்கு, அசோசியேட் சொன்னாரியா அடிப்பாங்கன்னு அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரணும். ஸோ கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து விஷயங்கள் ஓகேங்களா. ஸோ 9ஆம் தேதி வக்கரமாக இருக்கலாம். அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடமெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ ஒன்றும் பெரிய பாதிப்பில் ஓரளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார். பட் சமயத்தில் ஒரு கோவப்படுறது இதெல்லாம் இருக்கும். 10ஆம் தேதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 6, 5 இது மாதிரி பரிவர்த்தனை நல்லா வேலையிலலாம் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. வேலைக்காரர்களிடம் கொஞ்சம் உஷாராக இருக்குங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, கீழே வேலை செய்கிறவனை வந்து கொஞ்சம் ஏடாவிடம் பண்ணுவானுங்க. ஸோ அவனை மட்டும் அவன் ரூட்லேயே போய் பிடிங்க. ஏன்னா அந்த நாதாரி வந்து எப்படியும் ஒரு 20 நாள் 25 நாளைக்கு இப்படி தான் இருக்கும். அதனால் வந்து இதை வந்து சரி பார்க்கலாம் பண்ணிக்க நான் ஒரு முக்கியமான வேலையாக இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிருங்க. ஸோ இதுதான் சூப்பர் டெக்னிக்கு. நரசிம்மராவ் மாதிரி முக்கியமான வேலைப்பா, பேங்க்காரங்க வர சொல்லி இதெல்லாம் முடிச்சிரு பார்ப்போம் பேசுவோன்னு சொல்லிட்டு ஓடிடுங்க. ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு வாங்க, சரி என்ன அட்வான்ஸ் வச்சு கொடுக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஓடிடுங்க. ஸோ இந்த மாதிரி எஸ்கேப் ஆகிட்டே போனீங்களா அவனும் புஷ்ஷுன்னு போயிடும். அந்த எமோஷன் கம்மியாயிரும். உடச்ச சோடாவில் தாங்க கேஸ் நிறையா வரும். அதனால் அவன் எமோஷனை கம்மி பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் டெக்னிக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் பாருங்கள். 11இல் உங்களுக்கு கேது வந்து சனியுடைய சாதத்தப்போ நல்ல யோகங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்கும், நல்ல லாபங்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ நிறைய முயற்சி எடுங்க. மூத்த சகோதரனால் நல்ல இணக்கமான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு. அவருக்கு உங்களுக்கு என்ன கேஸ் ஏதாச்சும் நடந்துட்டுருக்குன்னா அந்த கேஸ் விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். ஓரளவுக்கு சூசகமாக முடிகிறது. குடும்பத்தில் ஏதாச்சும் வழக்குகள் போயிட்டுருக்கு, எங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரே பிரச்சனையாக இருக்குங்கன்றவங்களாம் வந்து அதெல்லாம் வந்து பேசி தீர்த்துக்கிறதுக்கு நல்லா சுமூகமாக பேசி தீர்த்து நல்ல விஷயம் நடக்கிறத வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இந்த வாரம் வந்து என்னென்ன விசேஷம்னு பார்ப்போம். 31ஆம் தேதி அன்றைக்கி சஷ்டி அன்றைக்கி முருகர் வழிபாடு, அதுவும் குழந்தை பேருக்காக ஒரு முருகர் வழிபாடு பண்ணிங்கன்னா குழந்தை கண்டிப்பாக பிறக்குங்க. 2ஆம் தேதி அன்றைக்கி அஷ்டமி அன்றைக்கி காலபைரவர் வழிபாடு. ஸோ காலபைரவர் வழிபாடுங்கிறது வந்து பார்த்தோம்னா பகைவரை தகர் தெரிவார். அதனால் யாராச்சும் ரொம்ப லொல்லு பண்ணுறான், ரொம்ப டென்ஷன் படுத்துறான்னா இன்றைக்கி அஷ்டமி அன்றைக்கி ராகு காலத்தில் வீட்லேயே உட்காந்து, ஏன்னா கோயில் கிடையாதுனால வீட்லேயே உட்காந்து ப்ரேயர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எதிரியுடைய ஒரு பிரச்சனை தீரும். 6ஆம் தேதி அன்றைக்கி ஏகாதேசி. ஸோ ஏகாதேசி அன்றைக்கி
அந்த பெருமாளுக்காக வயிற்றுக்கு லீவை விட்டு ஓம் நமோ நாராயண ஓம் நானும் மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. அற்புதமான பலன் நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.